ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्यता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। நமஸ்தரசே நமஸ்தரசஸ்பதையே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் 402வது வார சொற்பொழிவாக சிவாலய பரிவார திருமேனிகள் துவஜதண்டமூர்த்தி. நம்ம கோயிலுக்குள்ளே போனோம்னா, குறிப்பாக சிவன் கோயிலுக்குள்ளே போனோம்னா, ஒரு பலிபீடம் இருக்கும், தாமரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தினாலான ஒரு கொடிமரம் நீண்டதாக இருக்கும். அது மேலே கொடின்னொன்னே நம்ம என்ன நினச்சிக்கோன்னா, நமக்கு கொடின்ன இப்போதைக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராஜாங்கத்தில் ஏற்றுறாள் அந்த கொடி தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி இருக்காது, அது மரத்தினாலானதாக இருக்கும். அந்த மரத்தில் மேலே மணி தொங்க விட்டுருப்பாள். அந்த மணியினுடைய நாவு இருக்குல்ல, நாக்கு, கோயில்களில் 4-5 விதமான மணிகள் அடிக்கப்படும். கைமணின்னு ஒன்று அடிப்பா, கையை அடி. பெரிய மணி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கைப்பிடி இருக்காது, மேலே பிடிச்சி இழுத்து அடிப்பா. அந்த மாதிரி கதவுகளில் ஒரு விதமான மணியை பண்ணியிருப்பா, சத்தம் கேட்குற மாதிரி. அந்த மாதிரி துவஜதண்டத்தில் பார்த்திங்கன்னா மேலே 3 பட்டை கொடுத்துருக்கோம். அந்த பட்டையில் பார்த்திங்கன்னா மணி இருக்கும். அந்த மணி பார்த்திங்கன்னா அந்த ஒலி சாதாரணமாக மணி அடிக்கும்ல, அதுக்கு நாக்கு இருந்தால் தானே அடிக்கும். அந்த நாக்கில் அரசையில் மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருப்பா. அந்த அமைப்பை வச்சு மேலே வச்சுருப்பா. அதுக்கு மேலே நந்தி இருக்கும். இந்த அமைப்பைத்தான் நாம் கொடிமரம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஆகமும் துவஜதண்டமூர்த்தின்னு சொல்கிறது. இந்த கொடிமரம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், முதல்ல அரசர்கள் ஒரு நாட்டை ஜெயிச்சுட்டான்னா 2 பேர் அடிச்சுக்குவோம். அப்படி ஜெயிச்சிட்டோன்னா எந்த நாடு தோல்வியை தழுவியதோ அந்த கொடியை எடுத்துருவான். எடுத்துட்டு எந்த நாடு வெற்றியை தழுவியதோ அந்த நாட்டிற்கு உரித்தான அந்த கொடியை முதல்ல ஏற்றுவான். அந்த கொடியை பறக்க விட்டுட்டான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஒரு கொடியை ஒருத்தன் அழித்து இன்னொருத்தன் பறக்க விட்டான்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய ஆட்சியின் கீழ் வந்துவிட்டது, இனிமேல் நீங்கள் எல்லோரும் என்னுடைய அடிமை, என்னுடைய ரூலுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், செயல்படணும். இந்த நாட்டை ஆளுகிற பண்பு, ஆளுமையை குறிப்பது. கொடிங்கிறது என்ன? ஆளுமை. நான் இப்போ உள்ள கொடியை சொல்ல, இப்போ உள்ள சட்டத்திட்டங்களை நீங்கள் யோசித்து பார்க்காதீங்க. நான் சொல்கிறது ஆகமத்தில் ஆதியில் இருக்கக்கூடிய கொடியினது பண்பு என்னன்னு சொல்கிறேன். வேறு எந்த நோக்கமும் இதில் இல்லை. தயவு பண்ணி இதை வேறு கோணங்களில் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. பொதுவாக ஒரு கொடி அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் அரசர்களுடைய சின்னத்தில் அதுவும் ஒன்று. அரசர்கள் புலிக்கொடி வச்சுருந்தாங்கிறான், மீன் கொடி வச்சுருந்தாங்கிறான், விற்கொடி வச்சுருந்தான்னு சொல்கிறான். ஒவ்வொரு அரசனுக்கும் தனியாக ஒரு கொடி இருந்தது. அந்த கொடியை அவன் நிலைநாட்டினான் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஆட்சியை அந்த இடத்தின் கீழே கொண்டு வந்துள்ளான் என்பது பொறுப்பு. மக்களுக்கு எப்படி தெரியும் யார் ஆள்றா அப்படிங்கிறது? என்னுடைய ஆட்சியின் கீழ் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னோம்.
அப்போ ஆளுமையை குறிப்பது, இந்த நாட்டை ஆளக்கூடியவன் அப்படின்னு. இந்த கொடி ராஜாவுக்கு ராஜா மாறுபடுது. சேழர்கள் ஒரு கொடி வச்சுருந்தான், பாண்டியர்கள் ஒரு கொடி வச்சுருந்தான், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி மாறுபடும். இதே அமைப்பு தான் தேவதைகளுக்கு கொடி. இந்த தேவதைகள் இந்த பஞ்சபூதங்களை ஆளுகிறது. பஞ்சபூதங்கள் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். இது சரியாக இருந்ததுன்னா எல்லாம் சரியாக இருக்கும். இது பிரச்சனைனா எல்லாம் பிரச்சனை ஆகிடும். காற்றுல ஒரு மாசு வந்ததுனாலோ, மழையில் அமில மழைன்னு ஒன்று சொல்கிறா, எங்கேயோ குண்டு வெடித்து அங்கேருந்து அங்கே போய் அந்த அழுக்கெல்லாம் அந்த ஆகாயத்தில் போய் அந்த மழை பொஞ்சதுனால பல பேருக்கு பிரச்சனை அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 5மே மிகப்பெரிய வல்லமை மிக்கவை, அப்படி தானே? அந்த தேவதைகள் இந்த பஞ்சபூதத்தை அடக்கி ஆள வல்லவை. அதனால் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளேயும் பிரச்சனை வந்துடுதுன்னா அங்கே வாழக்கூடிய நமக்கு என்ன வந்துடுதுன்னு அர்த்தம்? சுவாமி சாதாரணமாக அவனுடைய பூமி நிலநடுக்கம்ங்கிறான், ஒரு ஆட்டுது, ஒரு தடவை வரும்போதும் பல பேரை சாப்பிட்டு போயிடுது. ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் பூமி. நீர்னால் ஒரு சின்ன மழை, அவ்வளோதான், எல்லாத்தையும் தொப்பையாக்கி விட்டு போயிடும். சுனாமி ஒரு சின்ன அலை, ஒரு பேரலைன்னு சொல்கிறான், பல பேரை உள்ளே இழுத்துன்னு போடும். ஒரு எரிமலை, அப்படி அந்த மாதிரி இயற்கை சீற்றங்களையே அடக்குகிற வல்லமை யாருக்கு உண்டு? தேவதைகளுக்கு உண்டு. அப்போ அந்த தேவதை அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களை விட மேலான, இறைவனை விட கீழான, நான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற இறைவன் அப்படிங்கிறது வேறு, சிவசப்தத்துக்கு வேறு மாதிரி வியாக்கியானம் சொல்கிறான். அப்போது அதனினும் கீழான தேவதைகள் அனைத்திற்குமே ஒவ்வொரு கொடி சொல்லியிருக்கா. அந்த கொடியினுடைய ஆளுமையை நம்ம சொல்கிறோம், அப்படி தானே? அப்படி சொல்கிற போது ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு கொடி சொல்லுவோம். ராஜாவுக்கு கொடி இருக்கா மாதிரி, அது மாதிரி இறைவனுக்கும் கொடி இருக்குது. அந்த இறைவனுக்கு கொடி மூஷகத்வஜம் விநாயகருக்கு, முருகனுக்கு சேவல் கொடின்னு சொல்கிறா. திரௌபதி அம்மனுடைய கொடியில் ஆஞ்சநேயர் படம் எழுதியிருப்பா. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடி இருக்குது. அதில் சிவபெருமானை அடையாளம் காட்டுகிற கொடி, வெற்றியின் அடையாளம், ஆளுமையின் அடையாளம், தனித்தன்மையான அடையாளம், பொதுவிலிருந்து சிறப்பு. இது அத்தனை பண்பும் எதுக்கு உண்டு? இந்த கொடிக்கு உண்டு. அந்த வெற்றியின் அடையாளமான கொடி தான் சிவபெருமானுக்கு நந்தி கொடின்னு சொல்கிறார். சிவபெருமானுக்கு நந்தி கொடி. இப்போ கோயிலில் பூஜை நடந்துகிட்டே இருக்குது. இந்த பூஜை நடந்துகிட்டே இருக்கிறப்போ டெய்லியே பூஜை நடக்கிறது, 360 நாளும் பூஜை நடக்கிறது. காலம்புரை 6 மணிக்கு ஆரம்பித்து இரவு 10 மணி வரைக்கும் நடக்கும். 10:30 கோரப்பூசைன்னு சொல்கிறாரு. ஞானசம்பந்தர் காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கு. கோரப்பூசை கொள்ளும் சிவபெருமான்னு பாடுறார். அதெல்லாம் ராத்திரி 12 மணிக்கு கூட என்ன நடந்திருக்கு? ஒரு சில தேவதைகளுக்கு, திருவெண்காடு, பைரவர், அந்த மாதிரி கோயிலுக்கு ராத்திரி 12 மணிக்கு என்ன நடந்திருக்கு? பூசணைகள் நடந்திருக்கு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி கோயில்களில் கொடி எப்போ ஏற்றுறா? காலமலையே டெய்லி வரைக்கும் பூஜையே பண்ணின்னு இருக்கா. சிறப்பான நாட்களில் இன்றைக்கி ஆடி கிருத்திகை, அது மாதிரி ஒவ்வொரு நாள் வச்சுருக்கா. இப்போ சஷ்டி, சங்கடகர சதுர்த்தி, ஏதோ ஒன்று போகும். இப்போ இந்த கொடிங்கிறது எந்த நாளில் இயற்றப்படுகிறது, ஏன் இயற்றப்படுகிறது? அப்படி தானே? கொடி பூஜை பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ இந்த பூஜையை 3 விதமாக பிரிச்சிருக்கா. நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, காமிய பூஜை அப்படின்னு சொல்லி. நித்திய பூஜை அப்படிங்கிறது தினசரி நாம் சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம குளிக்கிறது, அதாவது யார் நமக்காக அடுத்தவா பண்ண முடியாத, நமக்காக நாம் தான் பண்ணிக்கணுங்கிற செயலுக்கு தான் நித்தியப்படி பூஜை. அந்த மாதிரி தான் நித்திய பூஜை. ஆனால் அதுக்கு வலு ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு சாப்பிட்லன்னா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு பாத்ரூம் போல், லெட்ரின் போலன்னா வியாதி, இப்படி தானே? அது மாதிரி நித்தியப்படி பூஜை, அதை பண்ணியே ஆகணும். பண்ணினா புண்ணியம் இல்லை, பண்ணாமல் இருந்தால் பாவம் வந்துடும். தினசரி சாப்பிட்டாகணும், சாப்பிட்லைன்னா மயக்கம் வந்துடும், அப்படி தானே? தினசரி தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கலைன்னா நாக்கு வறண்டு போய்டும், மயக்கம் வரும், அப்படி தானே? தினசரி நாம் செய்ய வேண்டிய கடமையில் பூஜை மாதிரி, அது தினசரி பூஜை. நைமித்திய பூஜை அப்படின்னா சில சிறப்பு நாட்கள். இப்போ பாருங்களேன், வெயில் காலம், மழை காலம், காற்று வீசக்கூடியது, அது மாதிரிலாம் பிரிச்சிருக்காளோ இல்லையோ, அந்த காலத்தில் அந்த பண்பு என்னவாக இருக்கு? அதிகமாக இருக்குது. வெயில் ஓவராக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில முன்னேற்பாடுகள், சில குளிர்பானங்களை நம்ம சாப்பிட்றோம், முன்னாடியே போயிட்டு வரோம்.
வெயிலில் நடக்கிறதுக்கு எங்கேயாவது மாட்டிக்கிறோம்னா காலில் செருப்பு மாட்டிக்கிறோம், அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ மழை காலம் அப்படின்னா ஒரு குடையை பிடிச்சிக்கிறோம், மழையில் வந்து ஒழுகாத இடமா பார்த்து ஓரமாக தங்கிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி சில காலங்களில் மலர்கிற மலர் இருக்குது. இப்போ டிசம்பர் பூன்னு ஒன்று வச்சுருக்கா, அது வந்து அந்த காலத்தில் தான் பூக்கும். நம்ம ஆகமத்தை பொறுத்த வரைக்கும் மலர் அப்படிங்கிறது காலத்தையும் சூட்டும். இந்தந்த காலங்களில் இது தோன்றும், எல்லா காலத்துலேயும் பூக்கக்கூடிய மலர்னு இருக்குது. அது மாதிரி சில காலத்தில் பூத்து சில காலத்தில் அழிஞ்சிடும். அந்த சீசன், அது 2 மாதம் 3 மாதம் அப்படின்னு அந்த சீசன் இருக்கும். அப்போ அது காலத்தையும் என்ன பண்ணுது? சிற்பசாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இரவை சூட்டுறதுக்கு முல்லையும் அது பேர் என்ன, அல்லி மலரையும், பகலை சூட்டுறதுக்கு தாமரையும் வச்சுருக்காங்க. ஸோ காலம் தூட்டுகிற மரபு இந்த மலரில் இருக்குது. அப்போது தினசரி பூஜை அல்லாமல் சில சிறப்பான காலங்களில் அதிகமாகவோ அல்லது துன்பங்களை நீக்கிக் கொள்வதற்காகவோ கோயில்களில் நடத்தப்படுகிற பூசணைகள் அப்படிங்கிறதுக்கு பேர் நைமித்திய பூஜைன்னு பேர். காமிய பூஜை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் மக்களுடைய தேவைகளை நன்கு அறிந்து ஒரு நாள் அந்த பூசணையை செய்வார்கள். அது பரார்த்த கோயிலில். இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறது பிறந்த நாள் அப்படின்னா ஆயுஷ்யோமம் பண்ணுவாள், சிரார்த்தம் அப்படின்னா இறந்த நாளுக்கு பண்ணுவாள். அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் மனுஷனுது. ஒரு ஊருக்கே ஒரு தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, ஊருக்கு தேவை காமியம். அந்த மாதிரி அனைவருக்குமான ஆசையை நிறைவு செய்வதற்காக தேவைகளை, அன்றாட தேவை, காலம் இடம் நிகழ்வு, இன்றைக்கி ஒரு தேவையாக இருக்குது, நாளைக்கு ஒரு தேவைப்படுறது. கருவு உள்ளுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு அம்மாவனுடைய உணவு சத்தாக தேவைப்படுறது. அதனால் மருத்துவமனையில் தாய் செய் நலம்னு சொல்கிறா, அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறா. அதுக்கு என்ன தேவைப்படுதோ அது அம்மா வழியாக தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தானே? கொஞ்சம் படிச்சுட்டா குழந்தைகள் இப்போ 5வது வரைக்கும் படிக்கிறா, அதுக்கு நல்ல யூனிஃபார்மு, அந்த இது குழந்தைகளுக்கு படிப்பறிவு அதெல்லாம் தேவைப்படுறது. அப்படி படித்து முடித்தவனுக்கு ஏதோ ஒரு வேலை தேவைப்படுறது. அப்போ காலந்தோறும் பருவந்தோறும் தேவைகள் என்ன ஆகிட்டே இருக்கு, மாறுபட்டுட்டே இருக்குது. அப்படி மாறுபட்டுட்டே இருக்கும்போது எக்காலத்தும் ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்மளால் என்ன வணங்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தெய்வங்கள் அதிகமாகிட்டே போகிறதுனால அனைத்து தேவைகளையும், எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அவரவர்கள் சூழல் கருதி அவரவர்களுக்கு தேவையானது என்ன என்பதை அறிந்து அதை இறைவனிடத்து சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டு பிரார்த்தனை முறைதான் துவஜ தண்ட வழிபாட்டு முறை. புரியுதாங்களே? துவஜதண்ட வழிபாட்டு முறை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கூட்டு வழிபாடு. அது வந்து அதோட சின்னம். எப்படி ஒரு கொடிக்கு வந்து ஒரு ராஜா ஆளுமை சின்னம்னு சொல்கிறோமோ, அது மாதிரி ஒரு கோயிலில் கொடியேற்றா அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுவான்னா, கிராம தேவதை வழிபாடு பண்ணி தான் பிரதான தேவதைக்கு உற்சவம் பண்ணுவாள். இப்போ சிவன் கோயிலில் உற்சவம், இப்போ இந்த ஆடிப்பூரம் உற்சவம் நடக்க போகிறது, திருவையாத்தில் நடக்கிறது, அம்பாளுக்கு உற்சவம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாளே என்ன பண்ணுவா, கிராம தேவதைகளை கூப்பிடுவா. கிராம தேவதைக்கு உற்சவம் பண்ணிட்டு தான் எங்கே கூப்பிடுவா, பிரதான தேவதைக்கு வருவாள். அப்போது ஒரு ஊரில் எத்தனை தேவதை இருக்கோ அந்த அத்தனை தேவதைகளுக்கும் உற்சவம் நடந்த பிறகு தான் பிரதான கோயிலில் என்ன நடக்கும், கொடி உற்சவம் நடக்கும். அப்போது அந்த தேவதை எங்கே வரும், இந்த கோயிலுக்கு வரும், பிரதான கோயிலுக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ராஜா வந்து சில நாள் எழுந்து வந்து நேரடியாக பார்த்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவார். அது மாதிரி திடீர்னு ராஜா வந்து மார்வேஷத்துலேயும் வரலாம், வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லிட்டும் வரலாம், சாமி தரிசனம் பண்ணுறேன் வரேன்னு ஒரு வியாஜம் வச்சுன்னு வரலாம். ஏதோ ஒரு வியாஜத்தில் அவள் வந்து மக்களை நேரடியாக பார்ப்பாள். சில அதிகாரிகள் தவறு பண்ணலாம், சில மக்களுக்கு தெரியவில்லாமல் இருக்கலாம். அந்த காலத்தில் ஃபோட்டோ கம்யூனிகேஷன்லாம் கிடையாது. அதை நேரடியாக பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ராஜா வந்து உலா வர்றது வழக்கம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாமியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், திடீர்னு ராஜாவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது கூட அதுக்கு சம்மந்தம் இருக்குது. அரசன் வந்து என்ன பண்ணுவான், திடீர்னு ராஜாவாகவே வருவான். அந்த நேரத்தில் யார் வேணாலும் அவனை நேரில் பார்த்து என்ன சொல்லலாம், நம்ம பார்த்து வாசலுக்கே ராஜா வரா மாதிரி. அது ஒரு குறிப்பிட்ட வீதியில் வருவாங்க, அவங்கவுங்க வந்து வரும்போது பேசுவாங்க. அந்த மாதிரி இறைவன் தேவதையானது நேரிலே தோன்றி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என்ன தேவை என்பதை கண்டறிந்து அந்தந்த தேவையை தனித்தனியாய் நிறைவேற்றுவதற்கு செய்யப்படும் பூசனை தான் துவஜ தண்ட முறை.
புரியுதா உங்களுக்கு? காமிய பூஜை தனித்தனியாக. அப்படி தனித்தனியாக வருமா அப்படின்னு இப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். தனித்தனியாக நம்மாத்து வாசலுக்கு வருமா அப்படின்னு பார்த்தா, ஒரு உதாரணம் பாருங்க. இப்போ நம்ம வந்து பிடாரி கோயில் உற்சவம் நடக்கிறது, ஐனார் கோயில் உற்சவம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோ. இந்த பிடாரி கோயிலுக்கு போய் சொல்லிட்டு வருவா, ஊரில் தண்டோரா போடுவா, யாரும் வெளியில் போகக்கூடாதும்பா, அங்கே இருக்கிறவா உள்ளே இருக்கணும்பா, எல்லாருக்கும் கொடியேற்றம், அந்த காப்பு கட்டுவா, ஊரில் பெரிய மனுஷா ஒருத்தருக்கு அவர்கள் சார்பில் ஒருத்தருக்கு கட்டுவா. அந்த கிராமத்தை பொதுவாக இருந்து ஆள்றவா யாரோ அந்த பரம்பரையாக அங்கே அந்த நிலத்தில் உதித்து வளர்ந்து அதை ஆள்றவாளுக்கு தான் கொடுப்பா அந்த காலத்தில். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ராஜாவுக்கு பரம்பரை உத்தியோகம் கொடுத்துருந்தான், அவள் அப்பா அவள் தாத்தான்னு. ராஜாவை வந்து எதிரி இருக்கிறதுனால எப்போ வேணாலும் அவனை என்ன பண்ணுவான், ஏதாவது கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்போ ஏதாவது ஒரு தகவலை சொல்லணுன்னா அவன் பக்கத்தில் இருக்கிறவன் தான் சொல்லணும். அப்படி பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறவனா திடீர்னு நியூ அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அது நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சிருவான், நம்ம ரகசியம் வெளியில் போய்டும். ஆனால் இந்த பரம்பரையாக இருக்கிறவனை வந்து பக்கத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தான்னா 3 தலைமுறை தான், அவன் சித்தப்பா எங்கே இருக்கான், பெரியப்பா இருக்காமா, எல்லாரையும் பிடிச்சிருவான். அவனா அரசனுடைய பாதுகாப்பு, ரகசியத்தை வெளில சொன்னாலோ இல்லை ராஜாங்கத்துக்கு ஆப்போசிட்டான காரியத்தை பண்ணாலோ அந்த காலத்தில் யாரை பிடிச்சிருவான். அப்போ ராஜா பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் என்னது, பரம்பரை. அவள் அப்பாவுக்கு அப்பா, தாத்தாவுக்கு தாத்தா, அவன் விசுவாசமாக இருந்திருப்பான், சண்டை போட்டிருப்பான், போரில் இழந்திருப்பான். அந்த மாதிரி ஆளுக்கு தான் போஸ்ட்டே கொடுப்பான். அந்த மாதிரி ஆள் தான் பக்கத்தில் நின்று சண்டை போடலாம். ராஜா பக்கத்துலலாம் யாரும் போயிட முடியாது அவ்வளோ சீக்கிரம், நீங்கள் நினைக்கிற மாதிரி போயிட முடியாது. இந்த 7 சுற்று பாதுகாப்பெல்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாதுகாப்புலாம் இருக்குது அந்த காலத்தில் ராஜாவுக்கு. நீங்கள் அவன் கிட்டே போனீங்கன்னா உன்னை பரிசோதனை பண்ணி உன்னை யாருன்னு எல்லாருமே நோட் பண்ணுவான், ராஜா வரைக்கும், பக்கத்தில் சேனாபதி வரைக்கும். அதுக்கு பிரத்யேக காவல்னே சில காவல்லாம் இருக்குது. அந்த படைகள்லாம் எப்போதும் அவன் சொந்தக்காராக தான் இருப்பான், சொந்தக்காரா பங்காளி, ரொம்ப வேண்டியப்பட்டவன், விசுவாசமாக இருந்தவன், அவனை பிடிச்சா டக்குன்னு அவனை பிடிச்சிடலாம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு உற்சவம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் போய் நேரடியாக சொல்லி தண்டோரை போடுவாள். தண்டோரை போடும்போது கரகம் எடுக்கிறேன், கப்பரை எடுக்கிறேன், சுவாமி வருது அப்படின்னு சொல்லி கிராமப்புறத்து ஊர் எத்தனை புறம் அந்த எல்லை இருக்கோ அந்த எல்லை வரைக்கும் அந்த சாமி போயிட்டு வரும். இந்த கிராம தேவதை கொடியேற்றி தான் இப்போ ஏற்றுவா. சில நேரங்களில் பொருளாதாரம் சார்ந்து இல்லை மக்களுடைய அஜாக்கிரதையினாலேயோ இல்லை வழிபாட்டு மேலே உள்ள அலட்சியத்தினாலேயோ சில உற்சவங்கள் என்ன ஆகிட்டே வருது, குறைஞ்சின்றே வருது. அப்படி குறைஞ்சின்றே போகிறதுக்கு காரணம் வந்து அந்தந்த சூழல், அங்கேருந்து காலி பண்ணிட்டு எல்லோரும் வெளில வந்துட்டா அந்த மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் இந்த கிராம தேவதை வீட்டுக்குள்ளே வரணும், எல்லா இடத்துலையும் ஊருக்குள்ளே எல்லா இடத்துக்கும் சாமி போகும். இப்போ ராஜவீதிங்கிறதுக்குள்ளே வந்து மாத்திரம்தான் சிவபெருமான் போவார். அதுக்கப்புறம் அந்த கிராம தேவதைலாம் ஊருக்குள்ளேலாம் போகும், எங்கெங்கே வீடு இருக்கோ அது வரைக்கும் போகும், எல்லா வரைக்கும் போகும். அது அந்த இடத்துல போய் அவா வீட்டு வாசலில் நிற்கும். கரகம் எடுத்துன்னு போவா, இல்லை கப்பரை எடுத்துன்னு போவா, இல்லை இது ஆட்டை ஆணின்னு போவா, இல்லை செருப்பு இந்த ஆணி செருப்பு இருக்க அது மேலே நடந்துன்னு போவா, வால் போட்டுன்னு போவா. பிரத்யட்சமாக சாமி வரும், ஒருத்தர் மேலே ஆவேசித்து சாமி பேசும், ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நிற்கும். அப்படி நிற்கும்போது இந்த ஆடு கோழி இதெல்லாம் வெட்டி வழிபாடு பண்ணுறதெல்லாம் ஆதியில் இருந்திருக்கு. நான் இதை ஒரு வரலாற்று பதிவாக தான் செய்கிறேன், வேறு எந்த நோக்கத்துலையும் இல்லை. மீண்டும் உங்கள் பாதக மலங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்போ அந்த ஆடு வெட்டுவா, அப்படி வெட்டும்போது அவாவா வேண்டின்ற ஆடு விடுவா. அப்போ அதை வாங்கி அது சாப்பிடும், இல்லை ஏதோ ஒரு அடையாளம் சொல்லும், அவளுக்கு இது நல்லது, இது நடக்கும்டா, இப்படி போகும் அப்படின்னு சுவாமி நேரடியாக பூசாரி வழியாக பேசிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து ஒரு நிமிஷம் சாமி நின்றுதுன்னா சமஸ்தட்சேமமும் இருக்கும். சில பேருக்கு வரம் கொடுக்காது, சில பேருக்கு அந்த விஷயம் பேசாது. அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு அபசகுணத்தை அவர்கள் உணர்வார்கள். ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அடுத்த வருஷத்துக்குள்ளே, எந்த வருஷத்துக்குள்ளே, அடுத்த வருஷத்துக்குள்ளே. இதனுடைய அடையாளம் பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் பெண்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து வழிபாடு பண்ணுறது இந்த துவஜதண்டமூர்த்திங்கிறது, அதை புரிஞ்சுட்டா தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, பெண்கள்லாம் வந்து முளைப்பாரின்னு ஒன்று எடுப்பாங்க, அது எடுத்து அவங்கவுங்க ஊருக்குள்ளே வச்சு சாமி கோயிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அது வந்து நல்லா விளைஞ்சிருந்ததுன்னா அந்த வருஷம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த விதமான இப்போ இயற்கை சீற்றங்கள், ராஜாவினால் சண்டை, எதிரியினால் சண்டை, வியாதியினால் பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அது நல்லா வளர்ந்துடும். அப்போ சுவாமி பிரத்யட்சமாக பேசியிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்தோட பாலிகைக்குள்ளேயும் அந்த ரகசியம் இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி தான் பாலிகை விதைப்பா, ஒரே நாளுக்குள்ளே தான் வச்சுருப்பா. ஒன்று முளைக்கும், ஒன்று முளைக்காது, ஒன்று நல்லா முளைச்சிருக்கும், ஒன்று அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவள் குடும்பத்துக்குள்ள அடையாளத்தை சாமி என்ன சொல்லுது, காலக்குறியீடு ரொம்ப தெளிவாக காட்டுறது. அதுக்கு தான் அந்த சாமிக்கு உற்சவம் பண்ணுவாள். எந்த சாமிக்கு? கிராமத்து சாமிக்கு. அதுக்கு கொடியேற்றி தான் பண்ணுவாள். இந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாள், கொடி, சிவன் கோயில் மாதிரி பர்மனன்ட் கொடிமரம் இருக்காது, மூங்கிலில் உடனே எடுத்து உடனே அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி அந்த கொடியை ஏற்றி அந்த உற்சவம் பண்ணுவாள். அப்போ அந்த கிராம கொடி உற்சவம் பண்ணி தான் எதுக்கு வரும், சிவன் கோயில் கொடிக்கு நம்ம வர முடியும்.
இப்போது இந்த கொடியேற்றுறது அப்படின்னா இந்த கிராம கோயில்கள் எல்லாம் பூசாரி முறைப்படி பூஜை நடந்திருக்கா, தினசரி பூஜை நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராம கோயில்களில் உச்சிக்கால ஒருவேளை பூஜை மாத்திரம் என்ன நடந்திருக்கு. அதுவும் சில இடங்களில் தேவதையினுடைய உத்தரவின்படி வாரத்துக்கு ஒரு நாளோ 15 நாளைக்கு ஒரு நாளோ இதெல்லாமே தொடர்ந்து அந்த பூஜையில் அந்த கிராம தேவதை உத்தரவு வாங்கியே பண்ணுவாள். அந்த உத்தரவின்படி அதுக்கு பூஜை நடக்கும். அப்புறம் என்ன பண்ணுவான்னா, எல்லா கோயிலுக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் பொது திருவிழான்னு சொல்லி ஊரில் வசூல் பண்ணி அந்த எல்லார் வீட்டு காசுலேருந்தும், அது பேர் தலைக்கட்டு வரின்னு பேர். ஒரு ஊரில் வந்து எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும், அது குடும்பம், ஒரு இல்லறம் தான் ஒரு மனுஷன். அப்போ தமிழகம் ஆதியிலேயே இல்லறத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. ஒரு மடத்துலேருந்து ஒரு 10 ரூபா கொடுப்பாங்கன்னா அவங்க முன்னாடி இருந்து நடத்தி கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இல்லறம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வரி, அந்த வரி போட்டு அந்த கிராமத்தில் தீர்ப்பான அந்த இதை வச்சு அவள் திருவிழா எடுப்பான். அந்த மற்ற விஷயங்கள் வரும். சாமி வந்து பிரத்யக்ஷமாக பேசும். பிரத்யக்ஷம்னா சாமி வந்து பேசும். புரியுறதா? இதுக்கு வந்து கிராமத்து கொடி. இப்போ திரௌபதிக்கு என்ன ஏற்றுவாங்க? ஆஞ்சநேயர் கொடி ஏற்றுவாங்க. காளிக்கு பிசாச்சத்வஜம்னு ஒரு பேர், ஒரு அபாய சின்னம் போட்டு பேய் கொடி ஏற்றுவாங்க. பேய் மகள்னு தனியாக சிறப்பாக சொல்லியிருக்கா. அந்த மாதிரிலாம் கொடிமரம் என்ன சொல்லியிருக்கு, அதில் ஏற்றிருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமாக உள்ளே இருக்கும். இப்போ கொடிமரம் பார்க்குறோமா, இது வந்து முதல் கொடி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, பெருமாள் கோயில்கள்லேயும் கொடி மரம் ஏற்றி உற்சவம் நடக்கும், சிவன் கோயில்கள்லேயும் நடக்கும். அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த உற்சவத்தில். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த உற்சவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சித்திரையில் தான் இருக்கும். இந்த சித்திரையில் வந்து இல்லைன்னா அறுவடை பொழுதில் இருக்கும். இந்த நெல் அறுவடை பண்ணுறாளோ இல்லையோ, அது விளைஞ்சி அந்த ஒரு மகிழ்ச்சியில் அந்த படையெல்லாம் என்ன பண்ணுவா, சாமிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் நைவேத்தியம் போட்டு அந்த வயல் நெல் வெந்த நெல்லேருந்து வடித்து பாதுகாத்து அந்த பொங்கலை வச்சுட்டா வருஷம் முழுக்க நமக்கு சாப்பாடு பஞ்சம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு வியாதி வேறு. சாப்பிடணுன்னா வியாதி இல்லாமல் இருக்கணும். சாப்பிட்றதுக்கு செல்வம் வேணும். அதை புசிக்கிறதுக்கு உண்டான பண்பு வேணுமோ இல்லையோ, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது. அம்பாள் சாப்பிடணுங்கிறதுக்காக பொங்கல் வைக்கிறது இல்லை. யாரும் அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம். சுவாமிக்கு அதெல்லாம் எந்த தேவையுமே இல்லை. அது ரொம்ப தெளிவாக தான் இருக்கா. நம்ம தான் வருஷத்துக்கு ஒரு தடவை அதை பண்ணிக்கிறோம். இப்போ இது கிராம தேவ உற்சவம் ஆச்சு. அதே மாதிரி சிவன் கோயில்லையும் வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த 10 நாள் வெளில வரும். நம்ம வந்து இன்றைக்கி இருக்கா மாதிரி கோயில்களை பார்க்குறோம். இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அன்றைக்கெலாம் யாரும் கோயில் உள்ளே போக முடியாது. ஒன்று சன்னியாசியாக இருக்கணும், இல்லைன்னா அந்த கோயில் சம்மந்தமான பணியாளராக இருக்கணும், இல்லைன்னா தீட்சை எடுத்துகிட்டு இருக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா வேத பரம்பரையில் வந்தவாளாக இருப்போம். அந்த வேத பரம்பரையில் வந்தவா அக்னி தான் கும்பிடுவா. வேதம் சொல்கிறதுக்காக கோயிலுக்கு வருவாளே தவிர அக்னி தான் கும்பிடுவாவா. அவளுடைய கொள்கையில் அவள் நிலையாக இருப்பாள். எல்லாருடைய கொள்கைக்கும் வழிவகை, ஒரு ஊர் இணைவு, அது எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் கோயில். அப்படிங்கும்போது அவள் ஒரு 4-5 பேர் தான் இருப்பாள். இந்த ஊர் நிர்வாகி யாராவது போவாள். அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு சன்னியாசி கையில் இந்த கோயில் இருக்கும். துறவிகள் கிட்ட அந்த கோயில் இருக்கும். துறவி தரிசனத்துக்கு வருவார். புரியுதா உங்களுக்கு? அந்த கோயில்களில் தான் தினசரி பார்க்க முடியும். எல்லா மக்களும் சாமியை என்ன பார்க்க முடியாது என்றாலும் எல்லோருக்காக தான் பூஜை நடக்கும். பூஜை நடக்கிறது ஆசீர்வாதம் என்ன சொல்லுவார் குருக்கள், நியாயேன மார்க்கேன மகிமகீசா. ராஜாவுக்கு போட்டு வந்த புண்ணியம். ராஜானாம் ராஷ்டிரஜம்பாவும் ராஜபாவும் புரோகிதம் பர்த்தானாம் சீகிருதம் பாவும் சிஷ்யபாவும் குரு புரஜதே. சிஷ்யம் பண்ணுற பாவம் குரு தலையில் விடியும், மனைவி பண்ணுறதால பாவம் புருஷன் தலையில் விடியும். ஒரு ராஜாங்கத்தில் யார் பண்ணின பாவமும் ராஜா தலையில் விடியும். அந்த ராஜாவினுடைய பாவம் கோயில்களில் புரோகிதரால் அழிக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? சாமிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவா. அதனால தான் அன்னாபிஷேகத்தன்னைக்கு இந்த ஊர் முழுக்க பண்ண பாவத்தை சுவாமிகிட்ட சேர்த்து அந்த அன்னாபிஷேகத்தை அன்னத்தை வாங்கி 10 கொட்டுற மாதிரி சுவாமிக்கு அதை கொண்டு போய் இதில் கரைச்சி அந்த பாவத்துக்கு ஸ்நானம் பண்ணி அந்த கோயிலும் வளர்கிறதுக்கும் உண்டான வழி. அன்னாபிஷேகம் ஒரு கோயிலில் நடந்ததுன்னா அந்த கோயில் குன்றாது. இல்லைன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பாவங்களினால் அதனுடைய இயக்கம் குன்றும். எத்தனையோ கோயிலில் பூஜை இல்லாமல் இப்போ செறிஞ்சு போகிறதோ இல்லையோ, சாமி அந்த இடத்த விட்டு நகர்ந்துடும். வெறும் விக்கிரகம் தான் இருக்கும். விக்கிரகம் வேறு, சாமி வேறு. சாமி விக்கிரகம் சரி. அதாவது கோயில் சாமி இருக்கிற கோயில் சாமி இல்லாத கோயில்னு எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வெற்றுயிர் ஆக்கைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, உடம்புல உயிர் இருந்து ஒருத்தர் இருக்கா மாதிரி கோயில்கள்லாம். சுவாமி தேவதை அந்த இடத்த விட்டு நகர்ந்துருதுன்னா வெற்றுயிர் ஆக்கை, பணம் இருக்கா மாதிரி. அது அவ்வளோது மாற்றம் இருக்குது. உயிரோடு இருக்கிறவனுக்கு செத்தவனுக்கு உண்டான வித்தியாசம் ஒரு இடத்துல சாமி இருக்கிறதுக்கும் சாமி இல்லாமல் போகிறதுக்கும். அதனால சில கோயில்களில் அழிஞ்சு போகிறத நம்ம என்ன பார்க்குறோம். அப்போ இது இல்லாமல் பாவத்தினால அதை வாங்கி அதை அழிக்கிறார். அப்போ சாமி அழிகிறாரா அப்படின்னா, சாமி அழியலை, கொடுக்கக்கூடிய அந்த வாகனம் அழியுது. ஒரு விஷயம், ஒருத்தர் ஒரு வண்டி வச்சுருக்கார்,
அந்த வண்டி மெயின்டெனன்ஸுக்கு சில விஷயங்களை பண்ணி ஆகணும். அதை 4 வருஷமாக எடுக்காமலே வச்சுருக்காருன்னு வச்சுக்கோ. ஒரு அருமையான புல்லட் வாங்குறார், 4 வருஷம் எடுக்கவே இல்லை, என்ன ஆகும்? உள்ளே ஸ்டக் ஆகிடும். எந்த விதமான இதுவும் டச் பண்ணியாவது வைக்கணுமோ இல்லையோ. இப்போ ஏசி இருக்குது, அதை தினசரி நம்ம போட்டு பயன்படுத்தணும். அது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் என்ன ஆகும்? போயிடும். அப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல், அந்த பயன்பாடு, மக்கள் ஆலயத்தோடு கொள்ளுகிற தொடர்பு கெடுமே அன்றி இறை கெட மாட்டான். இறைவனுக்கு கேடும் இல்லை ஆக்கமும் இல்லை, கேடும் இல்லை ஆக்கமும் இல்லை. அவன் வளர போகிறதும் இல்லை, அழிய போகிறதும் இல்லை, மாற்றம் இல்லா பெருவாழ்வுடையும். புரியுறதா? அதனால் நம்ம ஏதோ சாமி கொடுத்து அவர் ஏதோ வளர்ந்துட்டா மாதிரி யாரும் நினச்சிக்க வேண்டாம். அதனால் சொல்கிறேன், அது உறுதியாகவே சொல்லலாம், ஏன்னா ஆகமத்தில் தெளிவாக இருக்குது. அப்போ சாமி தான் நம்ம கருணையினால், அதனால தான் கருணைன்னு சொல்கிறோம். கருணைங்கிறது எந்த விதமான உதவியும் இல்லாமல் அவன் நம்ம பேரில் கருணைப்பட்டு நமக்கு போடுற அந்த பிச்சை, சாமியாக ஏந்து ஏதோ அனுகிரகம் செஞ்சுட்டு போடான்னு கொடுக்குறாரு. அப்போது இந்த 10 பேர் தான் கோயிலுக்குள்ளே போகலாம், வேறு யாரும் என்ன போக முடியாது, போக முடியாது. அப்போ சாமி வெளியில் அவளுக்கு என்ன பண்ணியிருக்கே? காட்சி கொடுத்துருக்கா இல்லையா? அப்போ இந்த கிராம தேவதைக்கு எதுக்கு உற்சவம் பண்ணுறா, சிவன் கோயிலுக்கு எதுக்கு உற்சவம் பண்ணுறா? கிராம தேவதைக்கு உற்சவம் பண்ணுறா, கொடியேற்றி உற்சவம் பண்ணுறா. சிவன் கோயிலுக்கும் கொடியேற்றி உற்சவம், 2 உற்சவம் ஏன் பண்ணணும்? ஒரு சாமி வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும், கும்பிட்றதுக்கும் சௌரியமாக இருக்கும். நான் சொல்கிறது புரியல? இந்த கிராம தேவதை உடலுக்கு நன்மையை செய்யும், சிவன் உயிருக்கு நன்மையை செய்வான். புரியுதா உங்களுக்கு? உயிரில் வரக்கூடிய அழுக்கு உடம்பை பாதிக்கும், ஆனால் உடம்பில் வரக்கூடிய அழுக்கு உயிரை பாதிக்கும், ஒன்றோட ஒன்று பரஸ்பரம். அதனால தான் கிராம தேவதை கொடியேறி தான் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். அதனால தான் சரீர சௌக்கியத்தை கொடுக்கும் கிராம தேவதை. அதனால தான் கிராம தேவதை முப்பொருள் வரைக்கும், இந்த மோட்சம் அதுதான் வீடு பேருங்கிறத சிவபெருமான் தான் கொடுப்பார். வைணவத்தில் விஷ்ணு கொடுப்பார், சாக்தத்தில் காமாட்சி கொடுப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு சமயமும் 60 சமயமும் முக்தி கோட்பாடு. இந்த 60 சமயமும் முக்தி கோட்பாடு. மற்றது என்னது? வாழ்வியல் உடலியல் கோட்பாடு. கிராம தேவதை அனைத்தும் அது 2 இணைஞ்சு தான் பண்ணியிருக்கு, இணைஞ்சு தான் இந்த உற்சவத்தை பண்ணியிருக்கா. அப்படி பண்ணுற போது சிவபெருமானுக்கு உற்சவம் பண்ணும்போது அந்த ஆன்ம நலன், நந்திங்கிறவன் அறத்தின் அடையாளம். இந்த கொடியேற்றி உற்சவம் பண்ணுறான், ஒரு ராஜா கொடியேற்றி உற்சவம் பண்ணுறான், வருஷம் ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னா. இப்போ எப்பொழுதுமே ஒரு பெரிய விஷயம், சொர்க்கம்னா என்னன்னா ரொம்ப அழகாக சொன்னான் பாருங்க ஒருத்தன். சொர்க்கம்னா என்னன்னு கேட்குறான் காவியத்தில். இதுக்கு அவன் சொல்கிறான், எண்ண மாற்றம் இல்லாமல் எண்ணம் ஒன்றுபட்டு வாழ்வது. சொர்க்கம்னா என்ன? நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீ நினைக்கிறது, நான் பகைன்னா உனக்கும் பகை, நான் உறவுனா உனக்கும் உறவு. அப்படி அந்த எண்ண மாறுபாடே இருக்காதான் சொர்க்கத்தில். நரகம்னா என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்தோடு இருக்குது. எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்? இப்போ அந்த எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் அவாவா பிரச்சனை, நாம் அதில் தலையிட முடியாதுன்னு வச்சுங்களேன். எதுக்கு சொல்கிறேன்? இந்த எண்ண ஒருமைப்பாட்டை உண்டு பண்ணுவதற்காக தான் கூட்டு வழிபாடு வச்சுருக்கான். பூஜை பண்ணக்கூடாது, இவெல்லாம் உள்ளே வரக்கூடாது, தீட்சை எடுத்துட்டா தான் உள்ளே வரணும்னு சொல்கிற சாஸ்திரம்தான் தேர் இழுக்கும்போது எல்லோரும் வரணும்னு சொல்லிடுது. அப்படி தானே? தேர் இழுக்கும்போது வரணும்னு ஒரு அடியார் போய் குளிக்க போனாராம். தீட்டு அவள் மேலே பட்டுட்டேன், இவன் மேலே பட்டுட்டேன்னு. அப்படி குளிக்க போகும்போது சாமி சொல்கிறார், இன்றைக்கி ஒன்றும் தீட்டே கிடையாதுரா, எல்லாருமே சிவகணம் தான் அப்படின்னு சாமியே உணர்த்துறாரு. அதை திருவாரூர் தியாகராஜா சிவபெருமானே உணர்த்தியிருக்கார். அதனால் எல்லோரும் ஒன்றிணைந்து, ஆன்மான்னு பார்த்தா எல்லோரும் ஒன்று தான், சரீரம்னு பார்த்தா தான் எல்லாருக்கும் வேலை, சம்பளம்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒன்று தான், வேலைன்னு பார்த்தா அவர் டாக்டர், இவர் இன்ஜினியர், வியாபாரி, அவர் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறார். நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள், எல்லோரும் சம்பளத்துக்காக தானே வேலை செய்கிறா. இந்த ஒரே விஷயத்தில் எல்லோரும் ஒன்றுபடுறோம், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அது மாதிரி ஆன்ம நலன், அனைவருக்கும் ஆன்ம நலன் கருதி செய்கிற பூஜை. இப்போ புரியுறதா? துவஜதண்டம் அந்த ஆன்ம நலன் கருதி பூஜை செய்கிறது. சுவாமி வெளியில் நேரடியாக அனுகிரகம் பண்ணலாம். இந்த இறை அருள் அனுபவத்தை உயிர்களுக்கு தோற்றுவிப்பதனாலே உற்சவம் என்பது பெயர். சவசிருஷ்டி அப்படின்னா படைக்கிறது, சிருஷ்டின்னா என்ன? படைக்கிறது. உற்சவம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு புரிஞ்சுக்கணும்னா 11 நாள் கர்மாவை புரிஞ்சுட்டா தான். ஏகோத்திஷ்டம்னு ஒரு கர்மா பண்ணுவாள், செத்து போனவாளுக்கு 11ஆவது நாள் பண்ணுவாள். இந்த 11ஆவது நாள் அந்த ஆன்மா மேலே போகுமா. ஆன்மா பூமியில் படாது, தனியாக இருந்தால், சரீரத்தோடு இருந்தால் மாத்திரம்தான் பூமி சம்பந்தம் வரும்.
அது மேலே போகாமல், அது வெயிட் அதிகம், பாவம் அதிகமாக இருந்தால் மேலேயும் போகுது, கீழேயும் திருச்செங்கு மாதிரி இருக்கும், அலைஞ்சிட்டு இருக்கும். கீழே பூமியிலையும் படியாது, மேலே ஆகாசுக்கும் போக முடியாது. அதுக்கு பேர் தான் பைசாச்ச அவஸ்தைன்னு சொல்கிறான். அப்போ இந்த ஆன்மாங்கிறது உய்வு பெய்வதற்கு, அதனால தான் உற்சவம்னு சொல்கிறான். சவ சிருஷ்டி, சிருஷ்டினா படைக்கிறது. அப்போ உழவு தொழில் ஓஹோன்னு இருக்கணும், உற்பத்தி ஓஹோன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம சௌக்கியமாக என்ன இருக்கலாம், அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். அப்போ ஆன்மா ஞானம் உடையதா மோட்சத்தை என்ன அடையணும். அப்போ அதுக்கு என்ன வரணும், அதுக்கும் உயர்வு கிடைக்கணும், ரெண்டும் வளரணும். அதாவது மனிதனும் வளரணும், அவனுடைய அறிவு, அவனுடைய எண்ணம் அப்படிங்கிறதும் என்ன வளரணும். பெரிய மனிதனாக இருந்தால் சின்ன எண்ணம் இருந்தால் உள்ளம் வளரலையே. இப்போ ஒருத்தர் கோவம் வருது, தாழ்வான குணம், அப்படி தானே? கோபம் வரலாமோ? வரக்கூடாது. காமோகாரிஷின் மன்யுருகாரிஷின் நமோ நமஹா. கோபந்தான் சேர்ந்தாரை கொள்ளும் நெருப்பு. அப்போ இழிவான குணமும் எதுலேருந்து வருது, மனசுலேருந்து தான். இறைவன் மீது அன்பு தோன்ற வேண்டும், பக்தி, அது வருதா? நமக்கு வரமாட்டேங்கிறது. சரி, ஆசை வரவே கூடாது. ஆசை எருமின் ஈசனோடாயினும் ஆசை, ஆனால் அது விடுறதா நம்மளை? அப்போ உடலுக்கு நன்மை, உள்ளத்திற்கு நன்மை, அறிவிற்கு நன்மை, ஆன்மாவிற்கு நன்மை, அவ்வளோதான். 4க்கு தான் நன்மை. அந்த உடலுக்கும் உள்ளத்திற்கும், அதனால தான் 2 உற்சவம் வச்சான். ஒன்று உடலுக்கு நன்மை, இன்னொன்று உள்ளத்துக்கு நன்மை. எல்லா கோயில்லையும் 2 கிராம தேவதை இருக்கும், ஒரு ஆண் தேவதை, ஒரு பெண் தேவதை இருக்கும். ஐயனார் பிடாரியாக தான் பெரும்பாலும் இருக்கும், மாரியம்மன் வேறு ஏதாவது தேவதையாக இருக்கும். 2 தேவதை இருக்கும் அந்த தேவதை. அப்போ ஒன்று உடலுக்கு, ஒன்று உள்ளத்துக்கு. இப்போ மற்றது அப்படின்னா இந்த முருகன் கோயில், இந்த சிவன் கோயிலை தவிர மற்ற கோயில்கள், அது எல்லாமே உள்ளத்திற்கு நன்மை அப்படின்னு சைவம் சொல்கிறது. வேறு எந்த நோக்கத்துலையும் நான் சொல்லலை. மீண்டும் உங்கள் திருப்பாத கமலங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சைவத்தை தவிர மற்ற சமயம்லாம் இருக்குல்ல, சாக்தம், வைஷ்ணவம், காப்பாளிகம், என்னென்னவோலாம் சமயம் இருக்குது. அதெல்லாம் உள்ளத்துக்கு, அறிவுக்கு நன்மையை தருவது, ஆன்மாவிற்கு நன்மையை தருவது சிவபெருமான். அப்போ ஆன்ம வடிவம் தான் என்னது, நந்தி. நந்திக்கு கல்யாணம் ஆன இடம் திருவையாறுன்னு சொல்கிறா. அம்பாள் பேர் ஸ்வயம்பிரபா. என்னது? ஸ்வயம்பிரபா. ஸ்வயம்னா நான், ஸ்வயம்பிரபா நான் விளங்குவது. மாணிக்கவாசகர் அழகாக மிக்காய் விளங்கொழியாய் அத்தா, இதெல்லாம் அருமையான வார்த்தை. அவருக்கு கொண்டினா அந்த வார்த்தையெல்லாம் வரும், வேறு யாருக்கும் வராது. அப்போ என்னதுன்னா, விளங்கு ஒளியாய், நாம் விளங்குவதற்கு, ஆன்மா விளங்குவதற்கு. அதான் வள்ளுவன் சொன்னான், பகுத்துண்டு பல் உயிர் ஓங்குதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எல்லாம் தர்மந்தான், சரீரத்துக்கு தர்மந்தான், வாக்கினால் பண்ணுறது தர்மந்தான், காயத்தினால் பண்ணுறது தர்மந்தான். என்றாலும் எல்லாவற்றையும் உயர்ந்தது மனத்தின்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுவுல நீரப்பிற. இப்போ மனசுக்கும் நன்மை தேவைப்பட வேண்டியதாக இருக்குது, அப்படி தானே? ஆயுர்வேதம் சொல்கிறது, சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம். சாமி கும்பிடணும்னாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்டா, அப்படி தானே அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். சாமி கும்பிடணும்னா உடம்பு என்ன பண்ணணும், ஆரோக்கியமாக இருக்கணும். வைத்த வலிக்காரன் சாமி கும்பிடும்போது குடலோடு குடைக்கி முடக்கிட, என்னால் முடியல, வஞ்சம் ஈதொப்பது கண்டறியேன் அப்பர் பெருமான் சொல்கிறாரா இல்லையா? அப்போ வியாதிங்கிறது இல்லாமல் இருக்கணும். உள்ளத்தில் ஆசை, கோபம் இதெல்லாம் என்ன வராமல் இருக்கணும். அறுவகை பகை, அதனால தான் ஆறுமுகர் சத்ரு சம்ஹார திருசதின்னு சொல்கிறோம். என்னது அறுவகை? காம குரோத லோப மோக மத மாத்சரி. காமம் ஆசை, கோபம் சினம், மதம் ஆணவம், நான் எனும் பண்பு, மாத்சரியம் பொறாமை, அடுத்த வாளுக்கு ஒரு பொருள் கிடைக்கிறதேன்னு நம்ம படுற பொறாமை, அப்படி தானே? இந்த மாதிரி குணங்களெல்லாம் நீக்க வேண்டும். அறுவகை நன்மை குணம், சத்தியம் மாதா, பிதா ஞானம், தர்மோ பிராதா, தயா ஷகா, க்ஷமா புத்ரா, சாந்திஹி பத்னி. 6 குணம், அறுவகை நற்குணம். இந்த குணம் வரணும், அந்த குணம் போகணும். இந்த நற்குணங்களை மக்களுக்கு ஏற்படுத்துவது தானாக வந்தால் தான் உண்டு. நாமெல்லாம் என்ன பண்ண முடியாது, அதை ஏற்படுத்த முடியாது. ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் அரசுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னா, அரசு தண்டனையினால் குற்றத்தை குறைக்கும், புரியுதா? ஆன்மீகம் சிந்தனையினால் குற்றத்தை குறைக்கும். சிந்திச்சு பாடுறா, செய்யறது தப்பா ரைட்டான்னு, புரியுதா உங்களுக்கு? அவனே சிந்திச்சுட்டானா. அறம் அருளினால் குறைக்கும்,
ஆன்மீகம் அருளினால் குறைக்கும், அறம் சிந்தனையினால் குறைக்கும். ஆன்மீகம் என்ன பண்ணும்? அருள். அவனுடைய மனசையே மாற்றி ஒரு நல்ல வழியில் என்ன பண்ணணும்? எனக்கு முதல்ல தர்மத்தை பரிபாலனை பண்ணணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்குறோம் நம்ம சாமிக்கிட்ட. அந்த அறத்தின் சின்னமான கொடியை மேலே ஏற்றுக்கிற போது அனைவருக்கும் உரிய அரண் தனித்தனியாக இருக்குது. மரத்துக்கு என்ன அரண்? நிழல் தரணும், தன்னுடைய இனத்தை உற்பத்தி பண்ணணும், அடுத்த வாளுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் தனியான அறம் என்ன இருக்கு? அறம். தர்மம்னா சுபாவம். அந்தந்த சுபாவத்துக்கு அடுத்த வாளுடைய சுபாவம் மாறுபடாமல் இருக்கணும். சிம்பிளாக ஒரு உயர்ந்த அறம் என்னன்னா, நாம் எல்லோரும் எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறோமோ, நம்மக்கிட்ட எல்லோரும் எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறோமோ, நாம் அவள்கிட்ட அப்படி நடந்துக்கணும். அவ்வளோதான் முதல் தர்மமே. அதான் நம்மக்கிட்ட எல்லோரும் எப்படி நடந்துக்கணும்னு ஆசைப்படுறாளோ நாம் அவகிட்ட. இது நாம் எல்லாம் சொல்லலை, இதெல்லாம் சிந்திகளை பெரிய பெரிய ஞானி சொன்னது. இதெல்லாம் அதை நான் உங்கள்கிட்ட ஒப்பிக்கிறேன், அவ்வளோதான். அப்படி தானே? அப்போது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த அறத்தை ஒருங்கிணைப்பு, மக்களுடைய இணைவு. நாம் எல்லோரும் ஒன்று தான், நம்ம எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கான், எல்லோரும் இணைந்து வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டோமானால் எல்லா துன்பங்களையும் விலகி நிற்கலாம். இப்போ தண்ணி வரலை, மழை பெய்யுது, மழை இல்லை, புயல் அடிக்கிறது, எல்லோரும் ஒருங்கிணை தான் இருக்கணும். மற்ற விஷயங்களில் வேறுபட்டு பார்க்கலாமே தவிர, பிரச்சனைன்னு வரும்போது எல்லோரும் என்ன பண்ணிக்கணும்? ஒன்றா சேர்ந்துக்கணும். அப்படி அனைத்து இயற்கை சீற்றங்களையும் நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் அந்த உற்சவத்தில் பண்ணியிருக்கான். அதில் வாஸ்து சாந்தின்னு ஒரு கர்மா பண்ணுவான், அது பூமி சம்பந்தமான விஷயங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணும். அதில் வேள்வின்னு ஒரு கர்மா பண்ணுவாள், அந்த வேள்வியில் அக்னி சம்பந்தமான இடர்கள்லாம் என்ன போகும்? காற்று சம்பந்தமாக. காற்று கொடியினுடைய அடையாளம். காற்று சம்பந்தம், அது கொடிங்கிறது பிராணன், பிராணசக்தி. மனிதனுடைய பிராணன் தான் அந்த கொடிமரமாக சொல்லப்படுறது. பிராணன் போயிடுதுன்னா எல்லாருக்கும் செய்தி அமைச்சிருவோம். பிராணன் இருந்தால் எல்லாம் வரும். பிராணன் செயலாக்கத்தினுடைய விஷயம். எல்லோரும் எல்லா வண்ணமும் இயங்குவதற்கு காரணம் பிராணன். அப்போ அந்த காற்றின் வழிபாடு புரியுதா உங்களுக்கு? நீரின் வழிபாடு. அதனால தான் கரகம் எடுக்கிறேங்கிறான். ஒருத்தன் கப்பரை எடுக்கிறேங்கிறான், ஒருத்தன் கரகம் எடுக்கிறோமா. எல்லாமே சாமி. நீர்லேயும் சாமி, நெருப்புலையும் சாமி. நெருப்பில் அண்ணாமலையார், நீரில் அகிலாண்டேஸ்வரி. அப்படி தானே? காற்றுல ஞானப்பிரசூனாம்பிகா, என்னப்பா? பிருத்திவியில் கமலாம்பிகா, ஆகாசத்தில் சிவகாம சுந்தரி. அபிராமி பட்டர் சொல்லலைன்னா எனக்கு வெடிச்சிடும் மண்டையில், ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் எனக்கு என்ன ரொம்ப ஊர் ஒளி பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படரு விசும்பும் ஊறு முருகு ஒளி சுவை ஒளி ஊரொளி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி. என்னது இது? எல்லாம் அதுதானே. நம்ம உடம்புக்கு உள்ளேயே தான் இருக்குது, உடம்புக்கு வெளியிலேயே தான் இருக்குது. அதனால் அத்துணை அந்த பஞ்சபூதங்களாலையும் நமக்கு ஹிதம் ஏற்படணும். இந்த பஞ்சபூதங்களினாலே இணைந்த யாக்கையினாலே நம்ம ஆன்ம அறிவை என்ன பெற வேண்டும்? இந்த பிறவியினால் நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த உடம்பு எதுக்காக கொடுக்குறதுன்னா ஆத்ம ஞானம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்படுகிறது. என்னது? ஆத்ம ஞானத்துக்காக தான். நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் என்ன தெரிஞ்சிலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். அப்படி தானே? அப்படி தானே? ஆக்கையினால் ஆன பயன். இந்த யாக்கை நமக்கு எதுக்கு? உடம்பினுள் உத்தமனை காண். இது உள்ளுக்குள்ளே இறைவன் அழியாதவனை காண். உத்தமன்னா மகாவிஷ்ணு, உத்தமன்னா சிவபெருமான், கடைசி வரைக்கும் இருக்கிறவன் அர்த்தம். உத்தமன்னா உயர்ந்தவன் அர்த்தம், பிரம்மாவையும் குறிக்கும். அதனால் அந்த காலத்தில் முத்தேவர்கள் வழிபாடு இருந்தது. அந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உருப்பொருளை நாம் கண்டறிய வேண்டும். நாம் இந்த உடல் அல்ல, நாம் இந்த மனம் அல்ல, நாம் இந்த அறிவல்ல, நாம் ஆன்மா. அந்த ஆன்மா தன்னுணர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் சிவன் முன்னின்று என்ன பண்ணணும்? அருளணும். அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் தன்னுணர்வு பெற்று தன் வழியே தானே அறத்தை பின்பற்றுகிறவர்களாக மாற்றுகிற வல்லமை இந்த துவஜ தண்டத்துக்கு. அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கே வந்துடும். அப்படி தானே? சட்டம் போடுறதுனால அது தடுக்க முடியாது. தண்டனையாக இருந்தால் கூட அது மனசுக்குள்ளே என்ன இருக்கும்? அப்படி மனசுக்குள்ளே செயலாக்கம் பண்ண முடியலன்னா வெறுப்பாகும். அதனால் நல்லவைகள் தள்ளி போகும். அப்படி தானே? ஆனால் நீங்களே அனுஷ்டானம் பண்ணணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டா யாராலையும் மாற்ற முடியாதுல்ல. உங்களை அறியாமல் உங்கள் உள்ளத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கி செம்மையாக உங்களை வளர்த்து விடுவதற்கு இறைவனால் செய்யப்படுவது சாம்பவிய தீட்சை. அதுக்கு பேர் என்ன? சாம்பவிய தீட்சை. உலா திருமேனியில் சாமி காலம்புரையும் சாயந்தரமும் காலம்புரையும் சாமரையும் வெவ்வேறு வாகனங்களில் வரும். இந்த வாகனங்கிறது உடலில் ஆன்மாவின் குறிப்பு.
அந்த சுபாவத்தின் குறிப்பு. அது மேலே இருக்கக்கூடியது சிவம். சூரியனில் வருவான், சந்திரனில் வருவான், பல்லக்கில் வருவான், விடைமேல் வருவான். அது மாதிரி வரும்போது அதுக்கு உண்டான பண்புனால் மாறி மாறி அதை பார்க்குறவாளுக்கு அதுக்கு ஒரு ரட்சைன்னு ஒன்று பண்ணுவோம், யாகத்தில் பண்ணி அதோட நெத்தியில் சாத்திடுவோம். அந்த பார்வை நேரடியாக அந்த சாமி தூக்குறாளோ இல்லையோ அப்படி பார்த்து அதை பார்த்தா அந்த ஜோதியில் சேர்ந்து அது கும்பிட்ற வாழ்க்கை எங்கே போயிடும்? இதயத்து உள்ளே போயிடும். அந்த இதயத்து உள்ளே போய் என்ன பண்ணும் அப்படின்னா, இது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் என்ன பண்ணிடும்? நீக்கிடும். பார்க்குறதுனால நிவர்த்தி பண்ண முடியுமான்னு சொல்கிறா. இப்போ லேட்டஸ்ட்டாக கண்ணில் வியாதி இருக்கிறவெல்லாம் பார்த்தே சர்ஜரி பண்ணுறா. 2 அந்த கண்ணோட விழிப்பறையை திறந்து வச்சுட்டு அப்படியே அந்த கதிர்களை செலுத்துகிறா. அது என்ன பண்ணுது? இந்த பிறை நோக்கி நீக்கி விடுகிறது. அப்படி தானே? அப்போ பார்க்கறதுனாலேயே என்ன பண்ண முடியும்? அதே கதையை தான் சிவபெருமான் பண்ணான்னா யாரும் ஒத்துக்க முடியாது. இதே கதையை ஆஸ்பத்திரியில் ஒத்துக்கிறீங்க எல்லாரும். இதே கதையை தான் சிவபெருமான் ஒரு பார்வை பார்க்குறார். அந்த எல்லாரும் அந்த தேவதையை பார்க்குறோம், அந்த தேவதையை வணங்குகிறோம். அப்படி வணங்குகிற போது நம் உடல் கண்ணுக்கு உண்டான ரோகத்தை மாத்திரம்தான் வைத்தியரால் சரி பண்ண முடியும். அவன் கண்ணுக்கு காரணமாகிற மனம், மனதிற்கு காரணமாகிற எண்ணம், எண்ணத்திற்கு காரணமாகிற ஆன்மா, ஆன்மாவிற்கு காரணமாகிற அனைத்தையும் தூய்மைப்படுத்துகிற பண்பு சிவபெருமானுடைய சாம்பவி தீட்சைக்கு உண்டு. அவன் உற்சவத்தில் நடந்தால் நம்மலாம் போய் என்ன பண்ணணும்? அவனை பார்க்கணும். அவருடைய பார்வை நம்ம பேரில் படணும். அப்படி பட்டுவிட்டா நமக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க மாட்டோம். நமக்குள்ளே அந்த வேறுபாடு என்ன வராது? குடும்பத்தை எல்லாரையும் இணைப்பா. அதுதான் உற்சவத்தினுடைய தத்துவம். அனைவரும் ஆன்ம வடிவம், எல்லோரும் ஒன்றானவர்கள். நம்ம வேறு சட்டை போட்டுருக்க, நான் இந்த சட்டை போட்டுருக்கேன், சட்டை தான் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் எல்லாமே நூலினால் ஆனது. யாரும் அதை பற்றி வருத்தமோ துக்கமோ படாதீங்க அப்படின்னு உயர்ந்த ஞானத்தை உங்களுக்குள்ளே விளைத்து செல்லும் பண்பு எதுக்கு உண்டு? இந்த விடை கொடிக்கு உண்டு. விடை காட்டும் கொடியானும் அழகாக அடையாளம் சொல்கிறார். சிவபெருமான் எப்படி இருப்பான்னு அடையாளம் சொல்கிறான். எந்த இடத்துல ரிஷப கொடி பறக்கிறதோ அந்த இடத்துல என்ன இருக்கான்? சிவபெருமான் இருக்கான்னு முடிவு பண்ணிக்கோ. விடை காட்டும் கொடியோனும், சிவபெருமானை அடையாளம் காட்டுகிறவன் நந்தியம்பெருமான். அதுதானே? ஒரு ஊரில் சிவனை பார்த்து தரிசனம் பண்ணுற ஒரு சுந்தரம் இல்லை. சும்மா ஏதோ கோயிலுக்கு போனோம் பார்த்தோம் அப்படின்லாம் கிடையாது. எங்கேயாவது சிவலிங்கம் இருந்தால் அதை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிறவா இல்லை வாழலாம். இப்படி கன்னத்தில் போட்டுக்கிறது நம்ம கும்பிட்றது. அதெல்லாம் சிவனுக்கு நேராக க்யூவில் நின்று அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி நான் யாரையும் தப்பாக சொல்லலை, சாமி எங்கே இருக்காரா இல்லையான்னு தெரியணும் அவருக்கு. அது மாதிரி ஒரு இடத்துல பார்க்க போயிருக்கார், ஆளை காணும். நீ எங்கே போனேன் அப்படின்னார். அப்போ எப்படி கண்டுபிடிச்சாருன்னா நந்தியோட கண்ணை பார்த்தாராம். வேகமாக தட்டணும், அதுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தட்டணும். இந்த நந்தியோட தீட்சை, அவருடைய கண்ணு, நந்தியோட கண்ணு போட்டால் நமக்குலாம் தீட்சை. அந்த கண்ணு சிவனை பார்த்துட்டான். அங்கே என்ன பண்ணிடுறான், இவன் காசு கேட்க போகிறான்னு உமையம்மையால் ஏறு உடறவாலும் இவர் ஏறு ஓட்டுறவராகவும் அங்கே பெருசாக பொறுப்பாக வேலை செய்கிறாராம். சிவபெருமான் வேலை செய்கிற உலகம் நின்றுடும் தானே? அப்படி நடிக்கிறாரு. அவர் நினச்சாலே எல்லாம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? வித்து இன்றியே விளைவு செய்குவான். ஒரு விவசாயி உழுதுன்னு இருக்கான், அப்போ தான் விதைய வச்சுருக்கான். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். சாப்பாடு கொஞ்சம் கூடப்பா அப்படின்னாரு. அவன் எடுத்துன்னு வரேன், ஆற்றுக்கு போயிட்டு வரும்போது தென்னை விளைஞ்சிருக்கு. அதெல்லாம் அவர் சொல்லி தான் செய்யணுமாண்ணே. விஷயம் என்னென்னா புரிஞ்சுக்கிறது. அந்த வல்லமை இறைவனுக்கு இருக்கிறது, கருணையும் இறைவனுக்கு இருக்கிறது. அதை முறையாக பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பண்பு எல்லோருக்குமே. உலகத்தில் இப்போது எல்லாருக்கும் கெட்ட பண்பும் இருக்கும், நல்ல பண்பும் இருக்கும். அந்த நல்லது வரணும், கெட்டது போகணும். அப்படி போனாதான் இறையருளை என்ன பார்க்க முடியும்? அப்போ நல்லதை வரவழிக்கணும், கெட்டதை முதல்ல வைக்கணும். முதல்ல அது செஞ்சால் தானே அடுத்தது வரும். அது மாதிரி நல்லவைகளை வரவழித்து தீவைகளை அழிக்கின்ற பண்பு இந்த தீட்சைக்கு உண்டு. அதனால தான் விடையில் வருது. அந்தந்த வாகனம், அந்தந்த வாகனத்தின் வழியாக கண்ணுக்கு தீட்சை. அந்த வாகனத்தில் பார்க்குறோமோ இல்லையோ, அந்த வாகனத்தை பார்த்தா நம்மளுடைய உள்ளம் சரியாகும், சிவபெருமானை பார்த்தா நம்மளுடைய உயிர் சரியாகும். அதை தூக்குற அடியார்கள் இருக்காங்கல்ல, அவன்லாம் பூதகணங்களாக தோன்றானான். அந்த அடியார்களை பார்த்தா நம்மளுடைய உடல் சரியாகும். உடம்பில் தோளில் தூக்கி தியாகராஜா, ஆரூரா, தியாகேசா அப்படின்னு ஒரு ஆட்டம் ஆட்டினா உடம்புல வலு இருந்தாலும் சாமி தூக்கலாம். அப்போ எல்லா ஆற்றலும் இருக்குன்னு தான் அர்த்தம். உடல் வலு, உள்ள வலு, அறிவு வலு, ஆன்ம வலு.
இது எல்லாவற்றிற்கும் காரணம் சிவனருள். அந்த சிவனருளை நமக்கு பெற்றுத்தருவது இந்த விடைக்கொடி. இந்த விடைக்கொடி அருளாட்சி செய்வது. அந்த அருளாட்சிக்கு உரிய கொடியாக எது இருக்கிறது? இந்த விடைக்கொடி. அந்த விடைக்கொடியை தாங்கி நிற்பது தான் என்னது? இந்த கொடிமரம். அதனால் இந்த கொடிமரம் ஏற்றி உற்சவம் பண்ணி அந்த சாமியை நம்ம வணங்கினால் 10 நாள் தான் நம்ம சாமியை கான்சன்ட்ரேஷனாக மனசு ஒருமித்து நம்ம 10 நாளும், அதுவும் காலம்பரை சாயந்தரம், மத்தியானம் அவாவா வேலையை அவாவா பார்க்கலாம், காலம்பரையும் சாயந்தரமும் நம்ம சாமி தரிசனம் பண்ணோன்னா அடுத்த வருஷம் வர வரைக்கும் நம்மளுடைய அனைத்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய, அறிவில் இருக்கக்கூடிய, ஆன்மாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாசுக்களும் நீங்கி அனைத்து விதமான நலன்களையும் அவரே அருள்வார். 10 நாள் உற்சவத்தில் ஒரு வருஷ பலன். அந்த உற்சவ தரிசனத்துக்கு மாத்திரம் அவ்வளோ சிறப்பு. தரிசித்து பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. சிவாலய பரிவார திருமேனிகள் நந்தி அப்படின்னு போட்டிருக்கா. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.